ஒரு ஏழை குடும்பத்துல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவரோட மனசுல இருந்த ஒரே கவலை என்னன்னா, அவருக்கு அப்புறம் குடும்பத்தை யாரு பாத்துப்பா? நாளுக்கு நாள் என்னோட உடல்நலம் ரொம்ப மோசமாய்கிட்டே இருக்கு. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மனைவி, என் குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுமோன்னு கவலையா இருக்கு. என் மனைவி நாள் பூரா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும். என் பசங்களை பாத்துக்க யாருமே இல்லாம போயிடுவாங்க. சில நாட்கள்லயே அவரு இறந்து போயிட்டாரு. ஆனா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலா அவர் ஒரு தங்க அன்னப்பறவையா மாறிட்டாரு. ஆஹா, நான் ஒரு அன்னப்பறவையா மாறிட்டனா? என் இறகுகள் எவ்வளவு அழகா இருக்கு. என் உடம்பு தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு. சூரியனை போல நான் இப்ப ஜொலிக்கிறேன். என்னோட இந்த இறகுகளை பயன்படுத்தி என் குழந்தைகளுக்கு உதவ முடியுமான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த தங்க அன்னப்பறவை அது வாழ்ந்த இடத்துக்கே திரும்பவும் போச்சு. அது அமைதியா உக்காந்து அதோட பசங்களை பார்த்துட்டு இருந்தது. அவங்க சோகமா பசியில அழுதுகிட்டு இருந்தாங்க. பாவம் என் பசங்க. என்னோட தங்க இறகுகள்ல ஒன்ன இவங்களுக்கு கொடுத்தா நல்லது. அதனால அந்த தங்க அன்னப்பறவை அந்த பசங்க கிட்ட போச்சு. உண்மையில தான் யாருங்கிற விஷயத்த அது அந்த பசங்க கிட்ட சொல்லல. ஆனா அதுக்கு பதிலா அது ஒரு இறகு கொடுத்துச்சு. பசங்களா, நான் என்னோட தங்க இறகுகள்ல ஒன்ன உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. நீங்க ஒரே ஒரு இறக மட்டும்தான் எடுக்கணும். அத பயன்படுத்தி நீங்க உணவும் போட்டுக்க துணியும் வாங்கிக்கணும், சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பசங்க அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்தினபடி அது கிட்ட இருந்து ஒரே ஒரு இறக எடுத்துக்கிட்டாங்க. அந்த பறவை பறந்து போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் நான் வருவேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு போச்சு. நான் அடுத்த வாரமும் இதே மாதிரி வருவேன். அப்போ நீங்க இதே மாதிரி என்னோட ஒரு இறகை எடுத்துக்கலாம். அப்புறம் சந்திக்கலாம். நான் போயிட்டு வரேன். அப்புறம் சந்திக்கலாம். அன்னப்பறவை போனதுக்கு அப்புறம் பசங்க அந்த தங்க இறக அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அம்மா, இங்க பாருங்க, ஒரு தங்க அன்னப்பறவை நம்ம வீட்டுக்கு வந்திருந்தது. அது எங்களுக்கு இந்த இறக கொடுத்தது. இந்த தங்க இறகு ரொம்ப விலைமதிப்புள்ளதாச்சே. சரி, இதை வித்துட்டு சாப்பிடுறதுக்கு உணவும் போட்டுக்கிறதுக்கு துணியும் வாங்கிக்கலாம். பசங்களும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து தங்க இறக வித்து அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான உணவும் துணியும் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த தங்க அன்னப்பறவை திரும்பவும் வந்துச்சு. இந்தாங்க பசங்களா, இன்னொரு இறகை எடுத்துக்கோங்க. அதனால அந்த பசங்க ரொம்ப கவனமா இன்னொரு தங்க இறக எடுத்தாங்க. திரும்பவும் வருவேன்னு அந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். அப்புறம் சந்திக்கலாம். பசங்க அந்த தங்க இறக அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அம்மா, அந்த தங்க அன்னப்பறவை திரும்பவும் எங்களுக்கு ஒரு இறகு கொடுத்துச்சு.
அது ரொம்ப நல்ல பறவைமா. அடுத்த வாரமும் திரும்ப வருவேன், உங்களுக்கு ஒரு இறக்க கொடுப்பேன்னு சொல்லிருக்கு. பசங்களோட அம்மா அந்த தங்க இறக ஒரு பெட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு பேராசை வந்ததுனால இந்த மாதிரி இன்னும் நிறைய இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. என்கிட்ட இதே மாதிரி நிறைய தங்க இறகுகள் இருந்துச்சுன்னா அதனால நாம நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், விதவிதமான உணவு வாங்கி சாப்பிட முடியும், விலை உயர்ந்த துணியை வாங்கி போட்டுக்க முடியும், அப்புறம் பெரிய பெரிய பொருட்களை வாங்க முடியும். அந்த தங்க அன்னப்பறவை சக்தி வாய்ந்தது போல இருக்கு. அது முடியாதுன்னு சொல்லாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒத்துக்கிட்டா அந்த இறகுகள் எல்லாத்தையும் என் பசங்க எடுத்துப்பாங்கல்ல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த தங்க அன்னப்பறவை வர நேரத்துல அந்த அம்மா அவங்க பசங்களை கூப்பிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பசங்களா, இன்னைக்கு அந்த அன்னப்பறவை வரும்போது அதோட ஒரு இறக மட்டும் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலா எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நீங்க மட்டும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எல்லா பொம்மையும் நான் வாங்கி தருவேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்புகளும் குல்ஃபியும் நான் உங்களுக்கு வாங்கி தருவேன். ரெண்டு பசங்களும் அவங்க அம்மா சொன்னதை கேட்டு பயந்து போயிட்டாங்க. முடியாதுமா, நாங்க அந்த அன்னப்பறவை கிட்ட வாக்கு கொடுத்திருக்கோம், ஒவ்வொரு தடவையும் ஒரு இறகு தான் எடுப்போம்னு. ஆமா, நாங்க அதை காயப்படுத்த விரும்பலம்மா. அதோட இறகை எல்லாத்தையும் பறிச்சிட்டோம்னா அப்புறம் அதுக்கு வலிக்கும்ல. இவங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எப்பவும் போல அந்த தங்க அன்னப்பறவை அங்க வந்து பசங்களை கூப்பிட்டுச்சு. பசங்களா, வெளியே வாங்க, வந்து இன்னொரு இறகையும் எடுத்துக்கோங்க. ஆனா இந்த தடவை பசங்களுக்கு பதிலா அவங்களோட அம்மா தான் வெளியே வந்தாங்க. அன்னப்பறவையே, பசங்க தூங்கிட்டு இருக்காங்க, அதனால இன்னைக்கு நானே உங்க இறகுகளை பறிக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா அன்னப்பறவை கிட்ட போனாங்க. அன்னப்பறவைய இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா அதோட தங்க இறகுகளை அவங்க பறிக்க ஆரம்பிச்சாங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நிறுத்துங்க. ஆ, ஆ, ஆ. அந்த தங்க அன்னப்பறவை பசங்களோட அம்மா கிட்ட என்னோட இறகுகளை பறிக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்டுச்சு. ஆனா அத அவங்க கேட்கவே இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே மொத்த இறகுகளையும் அவங்க பறிச்சுட்டாங்க. அந்த அம்மா கையில இருந்த இறகுகள் எல்லாம் வெள்ளை இறகுகளா மாற ஆரம்பிச்சது. அத பார்த்து அவங்க குழம்பி போயிட்டாங்க. என்ன இது? இதெல்லாம் எப்படி திடீர்னு சாதாரணமா மாறுச்சு? இது ஏன் தங்க இறகுகளா இல்ல? தங்க அன்னப்பறவை ரொம்ப கோவப்பட்டுச்சு. அத அந்த அம்மாவை திட்டுச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்னோட முன்னாள் கணவன், பசங்களோட தந்தை. உனக்கும் உன் பசங்களுக்கும் உதவி பண்ணலாம் நினைச்சுதான் நான் வந்தேன். அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் என் தங்க இறக கொடுக்க நான் இங்க வந்தேன். அன்போடையும் பாசத்தோடையும் நான் கொடுத்தா மட்டும்தான் அந்த இறகு தங்கமாவே நிலைச்சு இருக்கும். ஆனா நீ பேராசைப்பட்டு என்ன கட்டாயப்படுத்தி என் கிட்ட இருந்து இறகை எல்லாம் பறிச்சுக்கிட்ட. அதனாலதான் என்னோட இறகு வெள்ளையா மாறி மதிப்பை இழந்துடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். இனி நான் திரும்பி வரவே மாட்டேன். உன்னோட பசங்களை பாத்துக்க நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தங்க அன்னப்பறவை பறந்து போயிடுச்சு. திரும்ப வரவே இல்ல. தங்க அன்னப்பறவை யாருங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அந்த பசங்களோட அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அதை விட அதிகமா அவங்க வேதனைப்பட்ட காரணம் என்னன்னா, அவங்களோட பேராசைனால அந்த தங்க இறகுகள் இனி எப்பவும் கிடைக்காதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பெட்டியில ஒளிச்சு வச்ச அந்த தங்க இறகு கூட சாதாரண வெள்ளை இறகா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா நாள் பூரா வேலை செய்ய வேண்டியதா போச்சு. நான் பேராசைப்படாம இருந்திருந்தா இந்நேரம் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சு பார்த்தாங்க.